இந்த கல்வித் தொகுப்பு வீக்கம் அல்லது எடிமா பற்றிய மருத்துவ மேலோட்டத்தை வழங்குகிறது. எடிமா என்பது திசுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் திரவம் அதிகரிப்பதால் ஏற்படும் மென்மையான திசுக்களின் வீக்கம் என்று வரையறுக்கப்படுகிறது. எடிமாவை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது ஒரு நோய் அல்ல, மாறாக உடலில் மறைந்திருக்கும் ஒரு நோயின் குறிப்பிடத்தக்க அறிகுறியாகும். இந்த பயிற்சியின் நோக்கம் வீக்கத்தின் உடலியல் மாற்றங்களை மதிப்பாய்வு செய்வது, அதன் முதன்மை காரணங்களை கண்டறிவது மற்றும் அதன் மேலாண்மை தத்துவங்களை சுருக்கமாக கூறுவதாகும். எடிமா என்பது வெறும் வீக்கம் மட்டுமல்ல, இது ஒரு நோயறிதல் கருவியாகும். இது திசுக்களில் அதிகப்படியான திரவம் தேங்குவதை குறிக்கிறது. இது உள்ளூர் அல்லது முறையான நோயியலின் அறிகுறியாக இருக்கலாம் என்பதால் மருத்துவர்கள் இதை மிகவும் கவனமாக அணுக வேண்டும். நோயாளியின் உடலில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த அறிகுறி ஒரு ஜன்னலாக செயல்படுகிறது. இதன் மூலம் நாம் அடிப்படை நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும். எடிமா உருவாவதற்கு இரத்த நாளங்களுக்கும் திசுக்களுக்கும் இடையிலான திரவ பரிமாற்றத்தில் ஏற்படும் சமநிலையின்மை முக்கிய காரணமாகும். இந்த சமநிலை சீர்குலையும் போது திரவம் திசுக்களில் தேங்கத் தொடங்குகிறது. இந்த செயல்பாட்டை 4 முதன்மை வழிமுறைகள் நிர்வகிக்கின்றன. இந்த வழிமுறைகளை ஒவ்வொன்றாக பார்ப்பது எடிமா ஏன் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவும். இது திரவ இயக்கவியலின் அடிப்படை விதிகளின் அடிப்படையில் அமைகிறது. முதலாவதாக, தந்துகி ஹைட்ரோஸ்டாட்டிக் அழுத்தம் அதிகரிப்பது. இது இரத்த நாளங்களிலிருந்து திரவத்தை வெளியே தள்ளும் விசையாகும். இரத்த அழுத்தம் அல்லது நரம்பு அழுத்தம் அதிகரிக்கும் போது அதிக திரவம் திசுக்களுக்குள் தள்ளப்படுகிறது. இது பொதுவாக இதய செயலிழப்பு போன்ற நிலைகளில் காணப்படுகிறது, அங்கு இதயம் இரத்தத்தை திறம்பட பம்ப் செய்ய முடியாதபோது இரத்த நாளங்களில் அழுத்தம் அதிகரித்து வீக்கத்தை உண்டாக்குகிறது. இரண்டாவதாக, பிளாஸ்மா ஆன்கோட்டிக் அழுத்தம் குறைவது. இது திரவத்தை மீண்டும் இரத்த நாளங்களுக்குள் இழுக்கும் விசையாகும். இரத்தத்திலுள்ள புரதங்கள், குறிப்பாக அல்புமின், இந்த அழுத்தத்தை பராமரிக்கின்றன. கல்லீரல் அல்லது சிறுநீரக நோய்களால் புரத அளவுகள் குறையும் போது இந்த இழுவிசை குறைந்து திரவம் திசுக்களில் தங்கிவிடுகிறது. இது உடலில் பரவலான வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மூன்றாவதாக, தந்துகி ஊடுருவக்கூடிய தன்மை அதிகரிப்பது. காயம், தொற்று அல்லது ஒவ்வாமை காரணமாக இரத்த நாளங்களின் சுவர்கள் கசியும் தன்மையை பெறுகின்றன. இதனால் திரவம், புரதங்கள் மற்றும் செல்கள் எளிதாக திசுக்களுக்குள் நுழைகின்றன. இது பொதுவாக உள்ளூர் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. அழற்சி எதிர்வினையின் ஒரு பகுதியாக உடல் இந்த மாற்றங்களை செய்கிறது. இது வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. நான்காவதாக, நிணநீர் மண்டலத்தின் அடைப்பு. நிணநீர் மண்டலம் என்பது திசுக்களிலிருந்து அதிகப்படியான திரவம், புரதம் மற்றும் செல்களை அகற்றும் ஒரு வடிகால் அமைப்பாகும். இந்த அமைப்பில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டால் திரவம் வெளியேற முடியாமல் திசுக்களில் தேங்குகிறது. இது பெரும்பாலும் அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை அல்லது சில தொற்று நோய்களுக்கு பிறகு ஏற்படுகிறது. இது நீண்டகால வீக்கத்திற்கு வழிவகுக்கும். எடிமாவின் காரணங்கள் பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவது பொதுவான வீக்கம். இது உடல் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது பொதுவாக இதயம், கல்லீரல் அல்லது சிறுநீரக செயலிழப்பு போன்ற முறையான நோய்களை குறிக்கிறது. உதாரணமாக, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் போன்ற சிறுநீரக கோளாறுகள் உடலில் அதிகப்படியான திரவத்தை தக்கவைத்து முகம் மற்றும் கால்களில் வீக்கத்தை உண்டாக்குகின்றன. இரண்டாவது வகை உள்ளூர் வீக்கம் ஆகும். இது உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே காணப்படும். இது பெரும்பாலும் ஆழமான நரம்பு இரத்த உறைவு அல்லது டிவிடி, உள்ளூர் தொற்று அல்லது நிணநீர் அடைப்பு ஆகியவற்றால் ஏற்படுகிறது. ஒரு கால் மட்டும் வீங்கியிருந்தால் அது நரம்பு அடைப்பை குறிக்கலாம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உடனடி மருத்துவ கவனிப்பு தேவைப்படுகிறது. துல்லியமான நோயறிதலுக்கு முறையான மருத்துவ மதிப்பீடு அவசியம். இது நோயாளியின் விரிவான வரலாற்றை எடுப்பதில் தொடங்குகிறது. வீக்கம் எப்போது தொடங்கியது, எவ்வளவு காலம் நீடிக்கிறது மற்றும் வலியுடன் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். மூச்சுத்திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அது இதய அல்லது நுரையீரல் சிக்கலை குறிக்கும் எச்சரிக்கை அறிகுறியாகும். இந்த தகவல்கள் வீக்கத்தின் மூல காரணத்தை கண்டறிய உதவுகின்றன. உடல் பரிசோதனையின் போது வீக்கத்தின் தன்மையை மருத்துவர்கள் ஆராய்கின்றனர். விரலால் அழுத்தும் போது பள்ளம் விழுந்தால் அது குழி விழுந்த வீக்கம் எனப்படும். மேலும் நடக்கும் நபர்களுக்கு கால்களிலும் படுத்த படுக்கையாக இருக்கும் நோயாளிகளுக்கு முதுகு பகுதியிலும் திரவம் தேங்குவதை கவனிக்க வேண்டும். இது புவியீர்ப்பு விசையினால் ஏற்படும் சார்ந்திருக்கும் வீக்கம் என்று அழைக்கப்படுகிறது.
முக்கியமான நோயறிதல் சோதனைகளில் உறுப்பு செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கான இரத்த பரிசோதனைகள், புரத இழப்பை சரிபார்க்க சிறுநீர் பரிசோதனை மற்றும் இமேஜிங் சோதனைகள் அடங்கும். ஒரு கால் மட்டும் வீங்கி இருந்தால் இரத்த உறைவு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யப்படுகிறது. இந்த சோதனைகள் வீக்கத்தின் பின்னணியில் உள்ள நோயை உறுதிப்படுத்த உதவுகின்றன. எடிமா மேலாண்மையின் முதன்மை கொள்கை என்னவென்றால், வீக்கத்தை உண்டாக்கும் அடிப்படை நோய்க்கு சிகிச்சை அளிப்பதாகும். வீக்கம் என்பது ஒரு அறிகுறி மட்டுமே என்பதால் மூல காரணத்தை சரி செய்வது நிரந்தர தீர்வை தரும். உதாரணமாக, இதய செயலிழப்பு இருந்தால் இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துவது வீக்கத்தை குறைக்கும். இதுவே சிகிச்சையின் மிக முக்கியமான படியாகும். அறிகுறி மேலாண்மை என்பது ஆதரவான சிகிச்சையாகும். இதில் உணவில் சோடியம் அல்லது உப்பை குறைப்பது திரவம் தேங்குவதை குறைக்க உதவும். பல சந்தர்ப்பங்களில் உடலிலிருந்து அதிகப்படியான நீர் மற்றும் உப்பை வெளியேற்ற சிறுநீரிறக்கி மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த சிகிச்சையின் போது உடலில் உள்ள தாதுக்களின் சமநிலையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம். சுருக்கமாக கூறினால், எடிமா என்பது உடலில் உள்ள அதிகப்படியான இடைநிலை திரவத்தின் வெளிப்பாடாகும். இதன் உடலியல் மாற்றங்கள் இரத்த நாளங்களின் திரவ இயக்கவியலில் ஏற்படும் மாற்றங்களை அடிப்படையாக கொண்டவை. வீக்கம் பொதுவானதா அல்லது உள்ளூர் சார்ந்ததா என்பதை கண்டறிவது மிக முக்கியம். பயனுள்ள மேலாண்மை என்பது மூல நோய்க்கு சிகிச்சை அளிப்பதையும் திரவ அளவை கட்டுப்படுத்த ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதையும் சார்ந்துள்ளது.